நல்லது சகோதரனே, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகத்தான இந்த வானொலி நிகழ்ச்சியில் என்னை கூட அழைத்ததற்காக விசேஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரனை அன்னை நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த மகத்தான வேலையிலே நீங்கள் அருமையான காரியத்தை குறித்த இந்த இடத்திலே இந்த வானொலிகளை பேசியிருந்தீர்கள். உண்மையிலே மனவாட்டியாகிய எங்களுக்கு 1963 பிப்ரவரி 28 ஒரு விசேஷமான இந்த உலகத்திலே மனவாட்டி எங்களுக்கு அது ஒரு 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 பண்டிகையாக நாங்கள் அதை அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு தேவன் பிரத்யேகமாக மனவாட்டிக்கு தன்னுடைய தூதனை, தன்னுடைய ஊழியக்காரனை இந்த பூமிக்கு அனுப்பி மனவாட்டிக்கு சொல்லி ஒரு விசேஷ செய்தியை கொடுத்த 7 முத்திரையை கொடுத்த நாள் தான் அந்த நாள். அதை நாங்கள் உத்தமமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அது நிமித்தமாக நாங்கள் அந்த அந்த செய்தியையும் அந்த ரகசியங்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் அந்த 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி மனவாட்டிக்கு இந்த தேவன் அந்த நாளில் பிரத்யேகமாக இந்த பூமிக்கு கடந்து வந்து அந்த மகத்தான செய்தி நமது தீர்க்கதரிசி வில்லியம் வேளாண் மூலமாக அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். எனவே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக, ஒரு மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. எனவே அது சகோதரன் சொன்னது போல செய்தியிலே அங்கே பல தடவை சொல்லியிருக்காரு. அன்றைய நாளில் பேசப்பட்ட காரியமும் கூட தான். அதாவது இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க ஆராதனை என்பது வேற, பண்டிகை என்பது வேறன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு நான் செய்தியில பார்த்த வரையில ஆராதனையும் பண்டிகையும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான், இன்றைக்கு மட்டும் இல்லை. இந்த செய்தி அன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கிட்டோமோ அந்த நாள்ல இருந்து நாங்கள் ஒரு பண்டிகையை தான் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். எங்களுக்கு மகிழ்ச்சியும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தியும் வர்றது ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் எங்களுக்கு. அப்போ அது எங்களுக்கு ஒரு பண்டிகை தான் இருக்குது. அப்போ தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. எனவே அந்த நாளில் பிரத்யேகமாக மனவாட்டி, அதாவது செய்தியில் தீர்க்கதரிசியும் அந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க, அந்த நாளை நீங்கள் ஒரு பண்டிகையை செயல்படுங்கன்னு சொல்லி அவர் எங்கேயுமே சொல்லியில்லை. ஆனால் மனவாட்டியாகி நாங்கள் அந்த நாளில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏன்னா தேவன் வேதத்தில் அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை போல இங்கே